தக் லைஃப் படம் கர்நாடகாவில் வெளியிடப்படாது என விநியோகஸ்தர் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் படம் சரிவர ஓடாத நிலையில் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தும் வெளியிட தயக்கம். பாமகவில் நடைபெறும் பிரச்சனைகளுக்கு திமுக காரணம் என அன்புமணி கூறுவது அப்பட்டமான பொய். பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனையில திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்றாரு. திமுக இதுல தலையிடுதா? அதாவது அப்பட்டமான பொய், கடைந்தெடுத்த பொய். உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஜி.கே. மணி அருளுக்காக மாவட்ட பொதுக்குழுவில் கூட்டு பிரார்த்தனை. உடல் நலமும் மனநலமும் தேறி வர வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் விருப்பம். ஆங்கிலத்தில் பேசுபவர்கள் வெட்கப்படும் நாள் வரும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. அப்படி ஒரு சமூகம் உருவாகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்றும் உறுதி. கடந்த அதிமுக ஆட்சியில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒதுக்கிய நிதியை விட திமுக ஆட்சியில் 2 மடங்கு நிதி ஒதுக்கீடு. 16வது சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை தொடங்கி வைத்து முதலமைச்சர் பேச்சு. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி லட்சணையை அறிமுகம் செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நவம்பர் 28 முதல் சென்னை, மதுரையில் ஹாக்கி தொடர். A total of 24 teams from across the world will battle for the top honors. ஆரணியில் பள்ளி அருகே சக மாணவரை கத்தியால் குத்திய 10ஆம் வகுப்பு மாணவர். கழுத்தில் காயமடைந்த மாணவர் மருத்துவமனையில் அனுமதி. திருமாவளவன் திமுகவுக்கு எதிராக பேசுவது போன்ற தோற்றத்தை அதிமுகவும் பாஜகவும் ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு. இடதுசாரிகளும் திருமாவளவனும் கூட்டணியை விட்டு வெளியே செல்ல மாட்டார்கள் என்றும் திமுகவின் டி.கே.எஸ். இளங்கோவன் பேட்டி. கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது திருமாவோ இந்த கூட்டணியை விட்டு விலக மாட்டார்கள். காரணம், அவர்கள் இந்த கூட்டணியிலே அவர்கள் உறுதியோடு இருக்கிறார்கள். சபரிமலை ரோப்கார் திட்டத்திற்கு கேரளாவின் வனவிலங்கு வாரியம் ஒப்புதல். மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்க முடிவு. சென்னையில் பள்ளிகள் அமைந்துள்ள பகுதிகளில் காலை மற்றும் மாலையில் கனரக வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. காவலர்கள் பள்ளிவாசலில் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் காவல் ஆணையர் அருண் உத்தரவு. ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்ய உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். ஆழ்கடத்தல் வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கவும் ஆணை. ஆசிரியர்களின் பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. பல்லடம் அருகே பனியன் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த வங்கதேச நாட்டினர் 26 பேர் கைது. போலி ஆதார் அட்டைகளை கைப்பற்றி காவலர்கள் விசாரணை. ஈரானை அமெரிக்கா தாக்கும் திட்டத்திற்கு அதிபர் டிரம்ப் ஒப்புதல் என தகவல். எப்போது தாக்கலாம் என இறுதி உத்தரவு பிறப்பிப்பதை ஒத்திவைத்துள்ளார் என்றும் அமெரிக்க ஊடகங்களில் செய்தி. இஸ்ரேலில் மருத்துவமனை மீது ஈரான் தாக்குதல். மருத்துவமனை சேதமடைந்த நிலையில் பலர் காயம். அமெரிக்காவில் வெடித்து சிதறிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலன். சோதனை செய்து பார்த்தபோது சம்பவம். அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் அதில் சேர முடியாது என்று மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் திமுக கூட்டணி தொடர்பாக தங்களுக்கு எந்த ஊசலாட்டமும் இல்லை என்று தற்போது பதிலளித்துள்ளார். பிஜேபி, பாமக இந்த 2 கட்சிகளில் இருக்கிற அணியில் நாங்கள் ஒருபோதும் அதிமுகவோடு சேர்வீர்களா? சேரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுகவோடு பிஜேபி இருப்பதனால் சேர முடியாது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு சிறிய பங்கு உண்டு.
ஆகவே அந்த கூட்டணியை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் உண்டு. அதிலே எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை, ஊசலாட்டமும் இல்லை, மாற்று சிந்தனைக்கும் இடமில்லை. திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. அந்த வலிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது. சென்னையில் பள்ளிகள் அமைந்துள்ள பகுதிகளில் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதித்து சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். பெரம்பூரில் தாயுடன் டூ வீலரில் பள்ளிக்கு சென்ற 10 வயது சிறுமி குடிநீர் லாரி மோதி உயிரிழந்தார். இந்நிலையில் பள்ளிகள் அமைந்துள்ள பகுதிகளில் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதித்து சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி மாணவர்கள் பள்ளிக்கு வரும் காலை நேரம் மற்றும் பள்ளியிலிருந்து வெளியேறும் மாலை நேரங்களில் கனரக வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி தொடங்கும் நேரத்திலும் பள்ளி முடியும் நேரத்திலும் காவல்துறையினர் பள்ளி வாயிலில் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோன்று விபத்தை ஏற்படுத்தும் வாகனங்களை 100 நாட்களுக்கு அதன் உரிமையாளரிடம் ஒப்படைக்க கூடாது எனவும் ஆணையிடப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒதுக்கிய நிதியை விட திமுக ஆட்சியில் 2 மடங்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் 16வது சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேவைகளை அறிந்து செயல்படுவதால் தான் ஏற்றுமதியில் தமிழ்நாடு தொடர்ந்து ஏறுமுகமாக இருப்பதாக கூறினார். மேலும் சிறு குறு தொழில்களுக்கு குறைந்த செலவில் மின்சாரம் வழங்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என்று தெரிவித்தார். கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகள்ல 3617 கோடியே 62 லட்சம் ரூபாய் தான் ஒதுக்குனாங்க. ஆனால் நம்ம அரசுல அதை விட 2 மடங்காக இப்ப வரைக்கும் 6626 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை வைத்தார். இந்த கண்காட்சியில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நீங்க தொழில முன்னேற்றம் காணணும். தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சியில மாபெரும் பங்களிப்பு வழங்கி தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நிலைநிறுத்தணும். அம்பத்தூர் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பிலான இக்கண்காட்சி வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கரூரில் கொலை முயற்சி வழக்கில் பிரபல ரவுடி பென்சில் தமிழரசனை காவல்துறையினர் சுட்டுப் பிடித்தனர். கரூர் சின்ன ஆண்டான் கோயிலைச் சேர்ந்தவர் பென்சில் என்ற தமிழரசன். இவர் கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் அருகே ஒருவரை கட்டையால் தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பென்சில் தமிழரசனை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் அரிகாரப்பாளையம் பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த பென்சில் தமிழரசன் காவல்துறையினரை அரிவாளால் தாக்கிவிட்டு தப்பியோட முயற்சித்ததாக கூறப்படுகிறது. அதனால் அவரை காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் தனது துப்பாக்கியால் காலில் சுட்டு பிடித்தார். அதில் காயமடைந்த தமிழரசன் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்.